சிவலிங்க சொரூபம். ஆதிகாலம் முதல் ஸ்ரீ பரமேஸ்வரனை தேவர்களும் முனிவர்களும் பிரம்ம ஞானியர்களும் லிங்க வடிவமாகவே பூஜித்து வந்தனர். சிவலிங்கத்தின் பீடம் ஆவுடையார் எனப்படுவது, அதாவது அம்பாளின் சைதன்யம் பீடத்தில் அமைந்துள்ளது. அதுவே கிரியாசக்தி வடிவம். லிங்கம் ஞானசக்தி வடிவம். பீடத்தின் அடிபாகம் பிரம்மரூபம், நான்முகனின் சொரூபம். மத்திய பாகத்தில் மாதவன் சொரூபம், மேலே ஈசனின் சாந்தித்யம். தேவர்கள் சிவலிங்க வழிபாடு செய்வதற்காகவே விஸ்வகர்மாவிடம் பற்பல சாதித்தியங்களோடு கூடிய சிவலிங்கங்களை பெற்றனர் என்று புராணங்கள் கூறுகின்றனர். உலோகங்களான லிங்கத்தை அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு தர்மங்கள் தானாகவே வந்தடையும். ரத்தினத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தை வழிபட்டால் லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்கும். பவளத்தால் லிங்கத்தை பூஜிப்போருக்கு நிலையான செல்வம் வந்து சேரும். மண்ணினால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை வழிபடுவோர் வேண்டிய வரங்களை பெறுவர்.